நாங்கள் போகணும் வந்து அங்கே தான் போகணும். ஏலாதுண்ணா கீழே போவோம், பிரச்சனை இல்லை. ஓகே ஃபைன் போவோம். இல்லை ஏன்னா இவ்வளோ தூரம் வந்தாச்சு, எல்லாம் டயர்டாக இருக்கு, எல்லாம் மயங்கி விழுந்துட்டா செத்துற போகிறேன். ஓகே கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் ட்ராவல் பண்ணுங்கள். இந்த மாதிரி இடம்லாம் உங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா மலையில் ஏறி தான் போகணும் இந்த இடத்துக்கு. சரியா இங்கே வந்து மற்றவங்க எல்லாருமே குளிச்சுட்டு இருக்காங்க. காய்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இன்றைக்கி ஒரு வ்ளாக் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஒரு கொஞ்ச நாளாக வ்ளாக் பண்ணலை, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐ மீன் நைட்டு வந்தோம். ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்துவிட்டோம், 6 மணிக்கு வந்துவிட்டோம். எல்லாம் வந்திருக்கோம். நாங்கள் இப்போ இல்லைல்ல வந்துட்டுன்னா ஸ்ரீபாத் வேறு போகிறோம். ஸோ இது இப்போ தான் நாங்கள் வந்துட்டு தூங்கி எழுப்பியிருக்கோம். நாங்கள் ஒரு நல்ல ஒரு ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். இந்த பேர் எனக்கு தெரியல, நான் தெரிஞ்சதான் சொன்னால் நான் ஐ மீன் டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன் கீழே. அண்டு கொஞ்சம் நாளாக வீடியோஸ் போடலை, எனக்கு குடும்ப சரியில்லைன்றதால. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக வரும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் வீடியோ பாருங்க. ஓகே காய்ஸ், இப்போ வந்து நாங்கள் எங்கே போகணும்னு சொன்னால் லிட்டில் ஆடம்ஸ் பீக்னு சொல்கிற இடத்துக்கு போயிட்டுருக்குறோம். இது பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்ரீபாத், மினி ஸ்ரீபாத்துக்கு ஏறிட்டு இருக்கிறோம். நாங்கள் போகணும் வந்து அங்கே தான் போகணும், அந்த இடத்து தான் போகணும். ஸோ அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு மிச்ச வீடியோ போடுறேன். ஓகேவா? ஏன்னா செம்ம வெயிலாக இருக்குது. ஓகே ஓகே காய்ஸ், உண்மையாக சொல்ல போனால் இது வந்துட்டு ஒரு மினி ஸ்ரீபாதை இல்லை. ஏன்னா மினி ஸ்ரீபாதையே இவ்வளோ தூரம்னு சொன்னால் அப்போ பெரிய ஸ்ரீபாதை எவ்வளோ தூரமாக இருக்கும். ஓகே முன்னாடி போ, அது பிரச்சனை இல்லை. இது எப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஜஃப்னா மாதிரின்னா அவ்வளோ வெயிலாக இருக்கு. செல்ஃப் அப்படி தான் கையில் கொண்டு போகணும். ரொம்ப டயர்டாக இருக்காதால ஸோ மறக்காமல் ஜதுவை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் ஜதுவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். வாங்க அருணண்ணா, அங்கே தான் நாங்கள் போக வேண்டியிருக்கேண்ணா, அங்கே தான் போகணும். தங்கச்சி ஐ கம்மிங். இல்லை உண்மை எல்லாருக்கும் ஏலாதுன்னா நான் கீழே போவோம். ஏலாதுண்ணா கீழே போவோம், பிரச்சனை இல்லை. ஓகே ஃபைன் போவோம். இல்லை ஏன்னா இவ்வளோ தூரம் வந்தாச்சு, எல்லாம் டயர்டாக இருக்கு, எல்லாம் மயங்கி விழுந்துட்டா செத்துற போகிறேன். ஓகே ஃபைன் போ, வீடியோ கட் பண்ணு. காய்ஸ், இன்னொரு விஷயம்னு சொன்னால் எங்களோட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நின்றுட்டாங்க. ஏன்டா இது ரொம்ப கஷ்டம் வேண்டதால். ஸோ அப்போ நாங்கள் மட்டும் தான் போயிட்டுருக்குறோம். எங்களோட வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் மேலே. ஹலோ ஹாய், இவ்வளோதானா இருக்கா? ஓகே ஓகே, காட்ட மாட்டேன் வைத்தியம். காய்ஸ், இந்த பாதை வந்துட்டு கொஞ்சம் கரடு முரடாக இருக்குது, கேர்ள்ஸோட மனசு மாதிரி. ஷாவிந்தவங்க திரும்பிடா. இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு? என்ன கொஞ்சம் தான் அல்லாம். கமான் சத்தியமாக சொல்கிறேன், யாருமே ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டும் இல்லாமல் வீட்லேயே சும்மா படுத்து இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மலைக்கு நகர்ந்தாங்க ரொம்ப கஷ்டம். நான் நினச்சி வந்துட்டு சிகிரியா மாதிரி இருக்கும்னு சொல்லி, ஆனால் இல்லை, சிகிரியாவோட 10 மடங்கு. அதுவும் இது வந்து மினி ஸ்ரீபாத். இதுவே எப்படி இருக்குல்ல, பெரிய ஸ்ரீபாத் எப்படி இருக்கு பாருங்க. முடியலை. கட்படையா? இந்த வெள்ளக்காரங்களாம் சிம்பிளாக வரி போகிறாங்களோ தெரியாது. எங்களால் மட்டும்தான் முடியல.
ಇಲ್ಲ 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 ಸರಿ ಸರಿ ಶೂ ಕರಿ ஒரு மாதிரி வெற்றிகரமாக மலை ஏற போகிறோம். இந்த எடுத்து பாரு, முன்னாடி போற வேடி சரியா? இன்னொரு போற வேடி கட் பண்ணாம தான் இருக்கிறேன். பாரு இந்த வியூக்காக நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படலாம் சரியா? இதை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. கீழே வந்து சூடாக இருந்துச்சு, பட் மேலே வர கூலாக இருக்கு. ஓகேவா? இது வந்து இல்லை வந்து சரி பார்த்து கண்டிப்பாக வாங்க. நாங்களாம் வந்தால் எல்லாம் வந்து 9 hours மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். பட் செகண்டே வந்து ஒரு போக்கில் ஹாட் கீழே விழுந்துடும் போல இருக்கு. பார்த்து வாக்கில் பாம்பு இருக்கும். பயந்துதான் வெற்றி ஓகே வந்து வெற்றி. வா ஓகே இந்த வியூவை பாருங்க. இந்த வியூவை மட்டும் பாருங்க, எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. காட்டு இங்கேருந்து விழுந்தா சங்கு தான், பட் வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே இங்கே பாரு, வியூ ஃபுல்லாக காட்டு. காய்ஸ் கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் ட்ராவல் பண்ணுங்கள். இந்த மாதிரி இடம்லாம் உங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது சரியா? உண்மையாக நான் வந்துட்டு வ்ளாக் பண்ண வேணாம் தான் நினச்சேன், சும்மா ஒரு ட்ரிப்பாக போகலான்னு. பட் இல்லை, இது ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்த ட்ரிப், நான் வ்ளாக்குக்காக வரல. பட் இந்த மாதிரிலாம் எடுத்து பார்த்ததுக்கப்புறமா அப்படி வ்ளாக் பண்ணாமல் இருக்க முடியும். காட்டு ஃபுல்லாக கட் பண்ணுறேன். இல்லை இந்த வியூவை பார்த்துட்டு எங்கே இருக்கும் போல இருக்கு. இதை நாடுங்க சஃபக் காய்ஸ். இந்த வியூவை ஒருக்கா பாருங்களேன், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஐயா போகலாம். ஃபைனலி நான் இங்கே வந்தாச்சு. நான் அந்த வியூவை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் சரியா? நீங்கள் யாராவது இங்கே மினி ஸ்ரீபாதைக்கு வரலன்னு சொன்னால் நீங்கள் வராதீங்க. ஆனால் அந்த பாதத்துக்கு அப்புறம் டிசைட் பண்ணுங்கள் வரதா வரக்கூடாதுன்னு சொல்லி. எப்படி இருக்கு? ஓகே ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி டொப்புக்கு வந்தாச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தீங்க. வந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு மைங்கெல்லாம் வெளியில் வந்தேன். ஸோ வந்தாச்சு. ஸோ இவ்வளோ தான் வியூ நாங்கள் பார்த்தாச்சு. நாங்கள் அடுத்ததாக போக போகிறோம். எங்கேயாவது ஒரு வாட்டர் ஃபால் இருந்தால் இதில் போயிட்டு குதித்து நீந்த போகிறோம். என்ன அடிக்கிற வெயிலுக்கு அதான் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த வீடியோவை நான் உங்களை அங்கே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே பாய் காய்ஸ். ஸோ நாங்கள் ஃபைனலி ஒரு வாட்டர் ஃபாலை பார்த்தாச்சு. மச்சி இந்த வாட்டர் ஃபாலுக்கு என்ன பேரா? சுந்தரமூர்த்தி. சுந்தரமூர்த்தியா? ஓகே சுந்தரமூர்த்தி ஃபால்ஸ். ஸோ காய்ஸ் இந்த ஃபால்ஸை காட்டுறோம் பாருங்கள், நல்லாயிருக்கும். இதில் வந்து நான் குளிக்கிறதுக்காக தான் வந்தது. எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. இந்த இடத்துல வந்து குளிச்சா எப்படி இருக்கும், வேறு லெவல் தானே. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ குளிக்க போகிறோம். வேறு லெவலில் ஒரு எக்ஸிபிட் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த எல்லை வந்தீங்கன்னு சொன்னால் லொக்கேஷன் எனக்கு பேர் தெரியல, பட் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டு விடுறேன், கண்டிப்பாக பாருங்கள் சரியா? காய்ஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. சாரி எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க இந்த இடத்த. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா மலையில் ஏறி தான் போகணும் இந்த இடத்துக்கு சரியா? இங்கே வந்து மற்றவங்க எல்லாருமே குளிச்சுட்டு இருக்காங்க. இதே நான் செருப்பை கொண்டு போகணும், செருப்போடு ஏற முடியாது. ஸோ அதனால் ஸ்லிப்பரை காட்டிட்டு தான் நான் போக போகிறோம். ஓட்டியா
காய்ஸ் இப்போ நாங்கள் போயிட்டு அதில் குடிக்க போகிறோம். நாங்கள் அதுவும் குடிக்க போகிறோம். பாய் வேணாம். என்கிட்ட வாங்க. வீடியோ எடுத்தியா? கட் பண்ணி. நல்ல வேலை இன்னைக்கு நான் வந்து விழுந்து மண்டையில அடிவிட பார்த்தேன். பட் நல்ல வேலை அடிப்படலை. பட் என்னன்னா அதில் வந்து இந்த சரக்கும் பட் இல்லையா வார வீடியோ எடுத்துருக்கேன். சரி வார காய்ஸ் எப்போவுமே நீங்கள் வந்து குளிக்க போறீங்கன்னு சொன்னால் கவுனா வந்து குளிக்க வேண்டாம். எனக்கு விழுந்து செம்ம பெயின் ஆகிடுச்சு, பேக் பெயின் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பெயினில் பட் இதெல்லாம் சகஜம் தான். சரியா ரொம்பலாம் வந்து நடந்த விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி விஷயம் வாங்க ஃபன் பண்ணுங்க காய்ஸ். நாங்கள் வந்து ஒரு வழியாக குளித்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு அடுத்த ரூமுக்கு அடைய அடுத்தது ரூமுக்கா ஓகே அடுத்த ரூமுக்கு போகிறோம். ஸோ போனதுக்கப்புறம் வந்துட்டு மிச்ச வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் காய்ஸ். உண்மையாக சீரியஸாக சொல்ல போனால் இந்த இடத்துக்கு வாங்க, வந்து ஃபன் பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும், செம்மையாக இருந்துச்சு. ஓகே ஸோ நாங்கள் ரூமுக்கு போயிட்டு மிச்ச வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஓகே பாய்.